ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் சவ் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு சவ்வை வாஷ் பண்ணி தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 வரமிளகாய், 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். இதோட ஒரு 20 சின்ன வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற சவ்வையும் சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு சவ்வை நல்லா வேக விடணும். இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி போட்டு வேக விட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸில் சவ் சூப்பராக வெந்துடும். இதோட கொஞ்சம் தேங்காயையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காயை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற விடணும். இப்போ அதே கடாயில் ஒரு 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுறணும். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சவ்வை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இது ஒரு சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசிச்சு வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு இதோட கொத்தமல்லி இலை தூவி தாளித்து விட்டால் சூப்பரான சவ் சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.